வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் Mr.Cocktail ஃபியூரியஸ். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் 2025 ஏசியா கப்போட இந்தியாவோட ஸ்குவாட் ப்ரெடிக்ஷன் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, இந்த வாட்டி நடக்க போற ஏசியா கப் இஸ் T20 எடிஷன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர், ஓகேங்களா? சோ இந்த ஒரு ஸ்குவாடோட ப்ரெடிக்ஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் பேசணும்னு இருக்கேன். ஆக்சுவலா பர்சனலா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானோட விளையாடுறது பிடிக்கலாங்க இந்த ஏசியா கப்ல. இதை பத்தி நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா லைவ்லயும் பேசியிருக்கேன், என்னோட ப்ரீவியஸ் வீடியோலயும் பேசியிருக்கேன். நிறைய பேர் கேட்பீங்க, என்ன ப்ரோ நீங்க தான் சொல்லுவீங்க ஸ்போர்ட்ஸும் பாலிடிக்ஸும் மிங்கிள் பண்ணாதீங்க, இப்ப நீங்களே இப்படி சொல்றீங்களேன்னு. அதெல்லாம் ஃபைன்ங்க, பட் காஷ்மீர்ல அந்த நடந்த விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது, ஓகேங்களா? இன்னி வரைக்குமே எனக்கு அந்த ஒரு வலி இருக்கு, ஓகேங்களா? எனக்கு வந்து அதை பார்க்கும் போதுல இவங்களோட விளையாடணும்னு எந்த அவசியமே இல்லைன்றதான் எனக்கு தோணுது, ஓகே? பட் மக்களோட எமோஷன்ஸ் இப்படி இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலங்க, அதாவது பாகிஸ்தானோட யூடியூப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க இந்தியால இருந்து. அதே மாதிரி ஒரு சில பாகிஸ்தான் சோசியல் மீடியாஸ் எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பேன் பண்ணாங்க, ஆனா பிசிசிஐ மட்டும் பாத்தீங்கன்னா கிரிக்கெட் நடத்துறாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். எனக்கு அந்த லாஜிக் ஆக்சுவலா புரியல, ஓகே? இன்னொன்னு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட குரூப்லயே பாகிஸ்தானை போட்டு வச்சிருக்காங்க. சோ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்ததுன்னா அவங்க கல்லா கட்டலாம். சோ மணி தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியத்துவமா இருக்கு தவிர மக்களோட எமோஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி தான், ஓகே? இது முழுக்க முழுக்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பேசுறேன் மக்களே, ஓகேங்களா? உங்களுக்கு வேற மாதிரி சில பெர்செப்ஷன் இருக்கும், அதை நான் குறை சொல்ல விரும்பல. நான் சொல்றதுதான் கரெக்டா, நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க, நான் சொல்றதுக்கு ஆமா சொல்லுங்கன்னா நான் சொல்லவே இல்லை. முழுக்க முழுக்க என்னோட பெர்செப்ஷன்ல தான் நான் சொல்றேன். எனக்கு இந்தியா பாகிஸ்தானோட கிரிக்கெட் விளையாடணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லைன்றதுதான் எனக்கு தோணுது. கிரிக்கெட் மட்டும் இல்ல, பாகிஸ்தானோட மத்த எந்த ஒரு டைஸும் வச்சுக்க வேணாம்னு சொல்லும் போது ஸ்போர்ட்ஸே தேவையில்லையே. இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் ஸ்டில் நடத்துறாங்க, நடக்கதா போகுது. அதான் சொல்ல வரல, எனக்கு ஆக்சுவலா இந்த ஏசியா கப்பை கவர் பண்றதுக்கே பிடிக்கல. பட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க நிறைய பேர், அவங்க என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணாங்க, ப்ரோ அது எல்லாமே புரியுது, பட் எங்களுக்காவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏசியா கப்பை நீங்க கவர் பண்ணுங்க, நாங்க ஒரு ஸ்போர்ட்டா தான் பாக்குறோம், நீங்க வேற மாதிரி யோசிக்கிறீங்க, நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டா தான் பாக்குறோம் அப்படின்னு இருக்காங்க. அதான் சொல்றேன், ஒருத்தருக்கு ஒரு பெர்செப்ஷன். சோ நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மனசுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஏசியா கப்பை நான் கவர் பண்ண போறேன். சோ ஆப்வியஸ்லி ஏசியா கப்பை கவர் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்குவாடோட ப்ரெடிக்ஷனை போட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராசஸ் கரெக்டா இருக்கும், கரெக்டா? சோ 15 மெம்பர் ஸ்குவாட் போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நான் என்னோட ஸ்குவாடை சொல்லி ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா எந்த பிளேயர்ஸ் எல்லாம் மிஸ் ஆறாங்க, ஏன் மிஸ் ஆறாங்க, எந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஆட் ஆறாங்க, எதனால ஆட் ஆறாங்கன்ற ஒரு விஷயத்த நான் வந்து பிரீஃபா உங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்குவாட் சொன்னதுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அட் த சேம் டைம் என்னோட பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன், ஓகேங்களா? இந்தியாவோட குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்மால் டீம்ஸ் விளையாடுறாங்க. பட் பாகிஸ்தானோட விளையாடும் போது அந்த ஒரு முக்கியமான மேட்ச்ல இந்தியாவோட பிளேயிங் 11 எதுவா இருந்தா நல்லா இருக்கும், அதோட ப்ரெடிக்ஷனும் நான் சொல்லுவேன், ஓகே? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 15 மெம்பர் ஸ்குவாடுக்குள்ள போவோம். சோ பேட்டிங் வைஸ் எடுத்தோம்னா சூரியகுமார் யாதவ் கேப்டன், சுப்மன் கில் வைஸ் கேப்டன், அடுத்தது திலக் வர்மா 3 பேட்ஸ்மேன், அடுத்தது ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டுக்குள்ள போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஹர்திக் பாண்டியா, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறமா வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல், அப்புறம் நான் சிவம் துபேவும் ஆட் பண்ணிருக்கேன். அண்ட் விக்கெட் கீப்பர் வைஸ் போனீங்கன்னா சஞ்சு சாம்சன் அண்ட் ஜிதேஷ் சர்மா, ஓகேங்களா? சோ ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா ஜஸ்பிரீத் பும்ரா, அதுக்கப்புறம் ஹர்ஷதீப் சிங், எய்தர் ராணா ஆர் பிரசித் கிருஷ்ணாங்க. ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல வருண் சக்கரவர்த்தி அண்ட் டெஃபினெட்லி ஐ வில் பிளே குல்தீப் யாதவ், ஓகேங்களா? இதுதான் என்னோட 15 மெம்பர் ஸ்குவாட் ஃபார் ஏசியா கப் ஃபார் இந்தியா, ஓகேங்களா? ப்ரோ ஸ்ரேயாஸ் ஐயரை விட்டுட்டீங்கன்னு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஐ திங்க் அவர் இன்ஜுரியில இருந்து இன்னும் ஃபுல் ஃபிட்னஸ் வரலன்னு நினைக்கிறேன். NCA கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அப்ரூவல் வரணும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்குவாட்ல சேர்க்கல. இன் கேஸ் அவர் ஃபிட் ஆயிட்டாருன்னா, அவர் உள்ள வரணும்னா சிவம் துபே பிளேஸ்ல தான் வர முடியும். இப்ப நான் எடுத்த ஸ்குவாட்ல மத்தவங்க பிளேஸ்ல யாருமே வந்து பாத்தீங்கன்னா அவர் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸ்ரேயாஸ் ஐயரோட கதை என்னன்னு. சோ சுப்மன் கில் வந்து எனக்கு பர்சனலா இல்ல, இஸ் a fantastic 50 overs பிளேயர், a good டெஸ்ட் கிரிக்கெட்டர், டவுட்டே கிடையாது. T20 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் டீம்ல ஆக்சுவலா ஒரு இடம் இல்லைங்க. எப்படி ஜெய்ஸ்வாலுக்கு இடம் இல்லைன்னு சொல்றோம், அதே மாதிரி இவருக்கும் இடம் இல்லை இந்த T20 டீம்ல, டு பி வெரி ஆனஸ்ட். ஆனா பிசிசிஐ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல் ஃபார்மட் பிளேயரா மாத்தணும்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. அதனால அவருக்கு வைஸ் கேப்டனும் கொடுத்துட்டாங்க. அவங்களோட கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கு. பட் நான் இருந்தேன்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா கில் விளையாடி இருக்க மாட்டேன், ஓகே? அப்படி கில்ல நீங்க விளையாடுறதுக்கு நீங்க ஜெய்ஸ்வாலே விளையாடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நான் யோசிச்சிருப்பேன். எனிவேஸ் கில் விளையாட போறாரு, விளையாடினார்னா நல்லா அடிச்சாருன்னா சந்தோஷம் தான், அது வேற விஷயம். சோ அந்த வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா நானும் சரி கில்ல எடுத்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல கில்ல எடுத்துட்டேன். பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த T20 ஸ்குவாட் இங்கிலாந்தோட தான் விளையாடணும், கரெக்டா? அதுல வந்து ரிங்கு சிங் இருந்தாரு. ரிங்கு சிங் ஆட் பண்ண ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ் a fantastic player, இல்ல டவுட்டே கிடையாதுங்க. பட் ரீசெண்டா அவர் கிடைச்ச சில இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல அவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணல, டு பி வெரி ஆனஸ்ட். நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா இந்தியா மேட்சஸ் கண்டிப்பா பாத்திருப்பீங்க. ரிங்கு சிங் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் விட்டுட்டாரு. அதே மாதிரி ஹேட் a very bad IPL. அதுக்கு முன்னாடி ஐபிஎல்லும் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. இதெல்லாம் ஒரு முக்கியமான ரீசன்ஸ், ஏன்னா காம்படிஷன்ஸ் அவ்வளவு ஹையா இருக்கு, புரியுதா உங்களுக்கு? அண்ட் இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க, ப்ரோ ருத்துராஜ் கைக்வாட் ஈக்குவேஷனுக்குள்ளே இல்ல நண்பா இப்போ. ஏன்னா
ஒன் டே கப் போய் இங்கிலாந்துல ஆடலாம்னு சொல்லி போனாரு, போய் ஒரு மேட்ச் கூட ஆடல, பர்சனல் ரீசன் வந்துட்டாரு. அவர் லாஸ்டா பேட்டை எங்க தொட்டாருன்னு கூட தெரியல. நல்லா விளையாடும் போது அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இப்போ சுத்தமா அவர் வந்து கிரிக்கெட் விளையாடுறாரா இல்லையா அப்படின்ற நிலைமையில ஆக்சுவலா தெரியுது பார்க்கும்போது. சோ அதனால ருத்ராஜ் கெய்க்வாட்லாம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா அவுட் ஆஃப் ஈக்குவேஷன்ன்றது திருப்பி சொல்லிக்கிறேன். சரிங்களா? சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ல ஆப்வியஸ்லி ஹர்திக் பாண்டியா வந்துருவாரு. ஹர்திக்கும் ஸ்கைக்கும் கொஞ்சம் ஃபிட்னஸ் இஷ்யூஸ் இருக்கு. இன்னும் ஒரு ஃபுல் 100% வந்து வரலன்ற மாதிரி சொல்றாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் ஃபிட் ஆயிடுவாங்க ஏஷியா கப் முன்னாடி, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அபிஷேக் சர்மா, அவரும் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல தான் சேர்க்கணும். வி கேன் போல் 2 overs ஆல்சோ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து வாஷிங்டன் சுந்தர் டெஃபினட்டா ஆடி ஆகணும். அக்சர் பட்டேல் டெஃபினட்டா ஆடி ஆகணும். சிவம் துபே நான் ஏன் ஸ்பெசிஃபிக்கா ஆட் பண்ணிருக்கேன்னா, ஆறுசாமி ஆறாலாம் ஒன்னும் அடிக்கல ஐபிஎல்ல, அது நம்மளுக்கு நல்லா தெரியும். பட் ஸ்டில் யூஏஇல விளையாடுறதுனால ஆப்போனன்ட்ஸ் நிறைய ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இன் கேஸ் சிவம் துபே 11ல விளாட்னா அந்த ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். நீ கேன் போல் 1 or 2 overs ஜஸ்ட் ஃபார் ஒரு பேக்கப்காக. ஏன்னா என்கேஆர் இன்ஜுரி ஆயிட்டாரு. ஓகேங்களா? இன்னொரு ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டரை சேர்க்கலாம்னு பார்த்தா அவர் இன்ஜுரின்றதுனாலதான் ஒரு சேஃபர் சைடுக்கு சிவம் துபேவை நான் என்னோட ஸ்குவாட்ல ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல சஞ்சு சாம்சன் டெஃபினட்டா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தே ஆகணுங்க. சவுத் ஆப்பிரிக்கால 2 100 அடிச்சாரு. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி திங் டு கோ டு சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஸ்கோர் 2 hundreds. ஓகேங்களா? அப்படின்னும் போது டெஃபினட்டா வந்து சஞ்சு சாம்சனுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் கொடுத்தே ஆகணும். ஈவன் தோ ஏட பேட் சீரிஸ் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து. அண்ட் அடுத்த பேக்கப் விக்கெட் கீப்பரா வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து T20 சீரீஸ்ல த்ருவ் ஜூரல் விளையாடினாரு. நான் அதுக்கு பதிலா ஜிதேஷ் சர்மா எடுப்பேன். ஏன்னா ஜிதேஷ் சர்மா டொமஸ்டிக்லயும் நல்லா ஆடி இருக்காரு. ஹி ஹேட் அ ஃபென்டாஸ்டிக் ஐபிஎல். ஓகேங்களா? இப்போ த்ருவ் ஜூரல் ஆடினா என்ன பொசிஷன்ல அங்க ஆடுவார்? இன்கேஸ் உள்ள வராருன்னு வச்சுக்கோங்க பிளேயிங் லெவன்ல 6 or 5, அது அவரோட பொசிஷனே கிடையாது T20ல. ஒன்னு டாப் ஆஃப் த ஆர்டர்ல ஆடணும் த்ருவ் ஜூரல். ஓகே, அதை மீறி நம்பர் 6 நம்பர் 7ல ஒரு விக்கெட் கீப்பர் வரணும்னா எனக்கு தெரிஞ்சு ஜிதேஷ் சர்மா அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு பெர்ஃபெக்டா ஃபிட் ஆவாருன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. புரியுதா உங்களுக்கு? அதனால ஜிதேஷ் சர்மா ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க, இல்ல ப்ரோ கேஎல் ராகுல் விட்டுட்டீங்கன்னு. ப்ரோ கேஎல் ராகுல் கிளாஸ் தான், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் ஆணி திருத்தமா சொல்றேன். பிசிசிஐ கேஎல் ராகுல T20 பிளேயரா இப்ப பாக்குறதே இல்ல. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டே பிளேயர் அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்ல மட்டும்தான் ஒரு முக்கியமான பிளேயரா வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க. T20ல நீங்க இப்ப கேஎல் ராகுல நீங்க பேக்கப் விக்கெட் கீப்பரா எடுத்துட்டு நீங்க பிளேயிங் லெவன்ல விளையாடாம டக் அவுட்ல வச்சுப்பீங்களா? கிடையாதுல. அதை மீறி அவருக்கு எங்க ஸ்பாட்டு? ஏன்னா ஆல்ரெடி சஞ்சு சாம்சன் ப்ரூவ் பண்ணிருக்காரு. இன்னும் ஒரு சீரிஸ் இன்கேஸ் ஏஷியா கப் ஒரு ஃபெயிலியர் ஆனார்னா அதுக்கப்புறம் வேணா நம்ம யோசிக்கலாம். இப்போதைக்கு கேஎல் ராகுலுக்கு இந்த பேலன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டீம்ல இடம் இல்லைன்றதான் ஓப்பனா சொல்லி ஆகணுங்க. மற்றபடி இஸ் அ கிளாஸ் பிளேயர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்ல ஜஸ்பிரீத் பும்ரா டெஃபினட்டா ஆடி ஆகணும் மக்களே. ஏன்னா 4 ஓவர் தான் போட போறாரு. பாகிஸ்தானோட மட்டும் வந்து போலிங் போட்டா போதும். புரியுதா உங்களுக்கு? மத்த 2 சின்ன டீம் கூட அவர் விளையாடணும்னு அவசியமே இல்லை. அதோட சூப்பர் 6 ஆடலாம். இன்கேஸ் இந்தியா ஃபைனல் குவாலிஃபை ஆனாங்கன்னா ஃபைனல் விளையாடலாம். புரியுதா உங்களுக்கு? இதுதான் என்னோட ஒரு கான்செப்ட். கண்டிப்பா நான் பும்ரா விளையாடுவேன். அதுக்கப்புறம் அர்ஷதீப் சிங் நம்மளோட மெயின் T20 போலர், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. 3வது ஃபாஸ்ட் போலர் நான் ராணா ஆர் பிரசித் கிருஷ்ணா, 2 பேர்ல யாரா இருந்தாலுமே எனக்கு ஓகேங்க. இன்கேஸ் முகமது ஷமி ஃபிட் ஆகி வராருனா கூட தட் இஸ் வெல் அண்ட் ஃபைன். பட் நெவர்தலெஸ் பிரசித் கிருஷ்ணா வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து ஒரு மாதிரி இன்டிஃபரண்ட் ஃபார்ம்ல இருந்தாலுமே ஐபிஎல்ல செம்மையா போட்டார். ஸோ அந்த T20 ஃபார்ம் நல்லா இருக்கு அவருக்கு. ஹர்ஷித் ராணாவோட பெஸ்ட் ஃபார்மேட்டே T20 தான். ஸோ இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. இன்கேஸ் இவங்க பும்ராவை செலக்ட் பண்ணாம வேற யாராவது செலக்ட் பண்ணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா I will play ஹர்ஷித் ராணா அண்ட் பிரசித் கிருஷ்ணா 2 பேருமே. பட் ஐ வாண்ட் பும்ரா டு பிளே இன் திஸ் ஏஷியா கப்புங்க, டு பி வெரி ஆனஸ்ட். ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல வருண் சக்கரவர்த்தி. ஓகேங்களா? கன்ஃபார்ம் அவர் தான் நம்மளோட ஏஸ் ஸ்பின்னர். அதுக்கப்புறம் பிஷ்னாய் விளையாடினார் இங்கிலாந்து T20 சீரிஸ்ல. ஐ வில் பிளே குல்தீப் யாதவ். குல்தீப் யாதவ் ஹேஸ் அன் எக்ஸ் ஃபேக்டருங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ என்னோட 15 மெம்பர் ஸ்குவாட நான் எப்படி எடுத்திருக்கேன்றதை உங்களுக்கு கிளியர் கட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ ஐபிஎல் ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. டிக் விஜய் இருக்காரு, அவரு கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாரு, அவரு நீங்க எடுக்கலாமே. அதே மாதிரி குணால் பாண்டியா ஒரு ஆப்ஷன் இருக்காரு, சஷாங்க் சிங் ஒரு ஆப்ஷன் இருக்காரு. இந்த மாதிரிலாம் ஐபிஎல்ல ஏகப்பட்ட டேலண்ட் இருக்குங்க, டவுட்டே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ் பாரு, குணால் பாண்டியா இந்தியாவுக்கு ஆடி இருக்காரு. ஆனா அவரும் போன வருஷம் இந்த 2025 ஐபிஎல் நல்லா போட்டாரு. பட் எடுத்தோடனே அவர் ஏஷியா கப்புல டிராஃப்ட் பண்ணுவாங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு அக்சர் பட்டேல் இருக்காரு. அப்படின்னும் போது இப்ப நீங்க சடனா குணால் பாண்டியா இறக்குனீங்கன்னா 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ், ஒரே டைப் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ், எந்த அளவுக்கு பேலன்ஸ் கொடுக்கும் டீமுக்கு? அதை நிமிஷம் எல்லாருமே பிராக்டிகலா புரிஞ்சுக்கணும். எஸ், குணால் பாண்டியா would have had a fantastic IPL. இதேதான் ராகுலுக்கும் நான் சொல்ல வரேன். ராகுலும் பாத்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் ஐபிஎல். பட் இந்த டீம் பேலன்ஸ்னு ஒண்ணு இருக்குல்லங்க. நம்ம கிட்ட ஏகப்பட்ட டேலண்ட் இருக்கு. ஐபிஎல் இருந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 பேர் 4 டீம் பிரிக்கலாம். ஓகேங்களா? 4 டீம் பிரிக்கலாம். ஆனா நீங்க இங்க 11 தான் விளையாடி ஆகணும், 44 விளையாட முடியாது. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். நம்ம பேலன்ஸ் நோக்கி தான் டீமை எடுக்கணும். ஓகே, சம்டைம்ஸ் சில பேருக்கு அன்லக்கியா ஃபீல் ஆவாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகேங்களா? அதனால டெஃபினட்டா நான் குல்தீப் ஆடுவேன் இன்ஸ்டெட் ஆஃப் பிஷ்னாய். ஏன்னா ஐ திங்க் பிஷ்னாய் ஹேட் அ லாட் ஆஃப் சான்சஸ். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா குல்தீப்பை வந்து இந்தியா அண்டர் பிளே பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அதுல ஒரு அர்த்தமே இருக்காது. யூஏஇல சம்டைம்ஸ் குல்தீப் யாதவ் மைட் பி எஃபெக்டிவ் இன் பிட்வீன்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்தியா எப்படி அதை யூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ
சில பிளேயர்ஸ் எல்லாம் மிஸ் அவுட் ஆனாங்க, அதெல்லாம் பத்தி நான் உங்ககிட்ட கிளியர் கட்டா நான் சொல்லிட்டேன். அண்ட் சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட் அப் ஆயிருக்காங்க, அதுக்கும் என்ன ரீசன்றது நான் கிளியர் கட்டா சொல்லிட்டேன். இப்போ என்னோட பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் எஸ்பெஷலி ஃபார் பாகிஸ்தான் மேட்ச். கண்டிப்பா ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா இறங்கணும், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. நம்பர் 3ல கில் எப்படி இருந்தாலும் வந்துருவாரு. ஏன்னா நீங்க கில்ல உள்ள சேர்த்தீங்கன்னா நம்பர் 3ல தான் ஆடி ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லை. அதுக்கு கீழே நீங்க விளையாட முடியாது. 4ல ஸ்கை வரணும், 5ல திலக் வர்மா டெஃபினட்டா விளையாடி ஆகணும். ஏன்னா இஸ் ஃபென்டாஸ்டிக் ஃபார்ம். ஐபிஎல் வச்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா குறைச்சு இட போடாதீங்க. இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல ஹி ஹஸ் பெர்ஃபார்ம்டு வெல் ஃபார் இந்தியா. ஓகே, எக்காரத்து கூட அவரெல்லாம் டிராப்பே பண்ணக்கூடாது. ஸோ 5ல திலக் வர்மா, 6ல ஹர்திக் பாண்டியா, 7ல அக்சர் பட்டேல், 8ல வாஷிங்டன் சுந்தர், 9ல ஹர்ஷதீப் சிங், 10ல பும்ரா, 11ல இதர் ராணா ஆர் பிரசித் கிருஷ்ணா. ஓகேங்களா? இன்கேஸ் பால் பயங்கரமா திரும்புது அப்படின்னா பும்ரா ஹர்திக் பாண்டியா மட்டும் போதும். பிரசித் கிருஷ்ணா இல்ல அந்த ராணா அந்த 11th பொசிஷன்ல நீங்க குல்தீப் யாதவ் ஆட் பண்ணலாம். ஸோ இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய பேலன்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? இந்த ஒரு பிளேயிங் 11ல ஐ ஹோப் சோ நிறைய பேருக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏன் இந்த ஒரு பிளேயிங் 11 செலக்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே எனக்குன்னு ஒரு பெர்செப்ஷன் இருக்கு, அதான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் சில பெர்செப்ஷன் இருக்கும். ப்ரோ நீங்க சொன்ன ஸ்குவாடும் பிளேயிங் 11 நறுக்குன்னு இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பீங்க. இல்ல ப்ரோ நான் இந்த ஸ்குவாட்ல இவரை சேர்க்க மாட்டேன், இவரை ஆட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன்ல இருப்பீங்க. என்னோட பிளேயிங் 11 கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்